சரி தலைவரே, என்ன நீங்க நிறைய பேசுவீங்க, நல்லா ஃபயரா பேசுவீங்கன்னு பார்த்தா 4 நிமிஷத்துல பேச்ச முடிச்சுட்டு வந்துட்டீங்க. நான் ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு, நம்ம ஏற்கனவே போன மெட்டீரியலில் பலூன் கதையெல்லாம் சொல்லி நான் டோர் மெட்டீரியல் ஆகிட்டேன். இந்த வாட்டி ஜகாப் ஆகிட்டு தளபதி புகழை மட்டுமே பாட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். ஆனாலும் மாட்டிக்கினேன். இங்கே பாரு, ஒன்று யாரு கண்ணுக்கும் படாமலே ஒன்று மறந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாரு, 1967, 1977, 2026, 1967, 1971, 1972, 1967. இவரும் அப்புறம் அந்த அவரை பாரு. என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க? எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். பாத்தியா, இந்த 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம தலைவர் மண்டையை கழுவி வச்சுக்கிறாங்க. நீங்க வந்தா சிஎம், வந்தா சிஎம், வந்தா சிஎம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. நாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 35%லேருந்து 40% ஓட்டு எடுத்தாதான் இங்க ஆட்சியை பிடிக்க முடியும். இதுதான் யதார்த்தம். நம்ம நாட்டை எவ்வளவு இருக்குது? அதிகபட்சமா 8 வாங்கலாம், 10 வாங்க, அதுவே ரொம்ப ஜாஸ்தி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் மண்டையை கழுவி என்னென்ன பேசணும்னு தெரியாம பேசி பாவம் அவரையும் உள்ள வந்து கூட்டு வந்து அது மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, புலம்பாதீங்க. இப்ப என்ன மாநாடு ஃபிளாப்பா ஹிட்டா? அதெல்லாம் ஃபிளாப்போ ஹிட்டுன்னு நம்ம நான்லாம் சொல்ல மாட்டோமா. தம்பிங்களா இங்க வாங்கடா, வா தலைவரே. தலைவரே, இந்த மாநாடு ஃபிளாப்பா ஹிட்டான்னு இந்த அக்கா கேக்குது, நீங்களே சொல்லுங்கடா. சீறி எழுந்து சிகரத்தை தோட்ட சிவகாசியே, வெற்றிகளை சொல்லி எடுத்த கிண்ணியே, வெற்றிகளை சொல்லி எடுத்த கிண்ணியே. எனக்கு என் வீட்டுக்காரை விட என் தளபதி தான் பிடிக்கும். பாவம் வீட்டுக்கார். அங்க என்னடா ஒரே கலவரமா இருக்குது, என்னடா? தலைவரே, அது வந்து டோல்கேட்ல காசு வேற கொடுத்துட்டானுங்க. அது வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தலைவரே. திருப்பி கொடுக்கணுமா? அடப்பா கேருப்பா, டோல்கேட் தாண்டதுக்கு முன்னாடியே நான் மாநாடுக்கு போறோம், கொடியை பாரு அப்படின்னு சண்டை போட்டு காசு கொடுக்காம போனா பரவாயில்ல, காசை கொடுத்துட்டு திரும்ப கொடுன்னு அழுகுறானுங்க பாரு. என்னதானோ. சரி போ போ. என்னென்ன டேமேஜ் ஆயிருக்குன்னு வேற தெரியல. எத்தனை பேர் காரை ஒண்ணா இது